உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்செந்தூரில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உட்பட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பலத்த கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து கனமழையும் பெய்து வருகின்றது. நள்ளிரவு பெய்த மழை தற்பொழுது காலை வரை விடாமல் பெய்து வருகிறது. இதனால் திருச்செந்தூர் மெயின் பஜார் பகுதியில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கின்றது. திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தண்ணீரை அகற்றிட மோட்டார் கொண்டு தற்பொழுது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வாகனங்களில் நனைந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. தற்பொழுது திருச்செந்தூரில் பெய்து வரும் கனமழையினால் திருச்செந்தூர் முழுவதும் வானம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டு வருவதோடு மட்டுமில்லாமல் இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலையும் இருந்து வருகிறது. திருச்செந்தூர் பகுதியில் எங்கு பார்த்தாலும் தற்பொழுது குளம் போன்ற காட்சிதான் அளித்துக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.